வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த நடிகர் நெப்போலியன் அவர்களோட பையனுக்கு நடந்த மேரேஜ் தான் வந்து கடந்த ஒரு 10 நாளா பெரிய அளவுல வைரல் ஆயிட்டு இருக்குது. பல பேரும் பலதரமான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்ன மேடம்? அந்த கல்யாணத்தை பத்தி, அந்த கல்யாண பெண்ணை பத்தி நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. பட் அந்த பையனோட சுச்சுவேஷன்ல இருந்து பார்க்கும்போது அது ஒரு சரியானதாகவும் தெரிகிறது. பெண்ணோட சுச்சுவேஷன்ல இருந்து பார்க்கும்போது அது வந்து பெண்ணு வந்து தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க, ஒரு தியாகம் பண்ணிட்டு அந்த பையனை கல்யாணம் பண்றாங்கிற மாதிரி பேச்சு ஓடுது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? இது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எந்த ஒரு பெண்ணுக்கும் ஒரு மேஜர் ஆயிட்டா அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அவளுடைய அடுத்த வாழ்க்கையை நிர்ணயிக்குது. பெற்றோர்கள் பாதுகாப்புல இருக்கா, அதுக்கப்புறம் ஒரு நல்ல கணவனும் கணவனுடைய குடும்பமும் அமையும் போது அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுது. இந்த திருமணத்துல அவளுடைய முழு சம்மதத்தோட தான் நடக்குது. சரியா? அவளை வற்புறுத்தியோ இல்லை, ஏன்னா அந்த பொண்ணு வந்து நல்ல மெச்சூரான பொண்ணு, கண்டிப்பாக ஒரு 25 ஏஜுக்கு மேலே தான் இருப்பாங்க. ஸோ வாழ்க்கையை பற்றின எல்லா புரிதலும் இருக்கும். ஸோ மேஜர் ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணுறா அப்படின்றப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சு சம்மதத்தோடு தான் அதை ஏற்றுக்கிறான்றப்போ இதில் நம்ம சர்ச்சையாக பேசுகிறதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை, காரணமும் இல்லை இதில் பெருசாக அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதை தாண்டி இந்த திருமணத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க பணக்காரவங்களா இருக்காங்க, நிறைய பணம் இருக்கிறதுனால தான் அந்த பொண்ணு போறா, திருமணம் பண்றா அப்படின்லாம் நம்ம எடுத்துக்கிட்டா கூட, மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் அவ்வளோ பணம் விஷயம்லாம் இருந்தாலும் அது மாதிரி ஒரு வாழ்க்கை கொடுக்கறதுக்குன்னு முதல்ல ஒரு மனசு வேணும் இல்லையா, ஒரு தைரியம் வேணும்ல. எத்தனையோ பெண்கள் நிறைய பணம் காசு இருந்து கூட ஒரு நல்ல ஆண்மகனா இருந்தா கூட அந்த திருமணத்தை ஏத்துக்கிறது இல்லை, மாப்பிள்ளையோட குணம் பிடிக்கல, அவங்களுடைய குடும்பம் பிடிக்கலன்னு கூட எத்தனையோ பேர் வெளியில வராங்க இல்லையா. அதெல்லாம் தாண்டி அந்த பெண் வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அந்த ஆணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கிற பெண்ணாலதான் அந்த முடிவுக்கு வர முடியும். கண்டிப்பா அவங்க அம்மா அப்பாவுடைய வற்புறுத்தல்லாம் இதுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா ஒரு மேஜர் நல்ல ஒரு மெச்சூரிட்டியான ஏஜ் பொண்ணுன்றப்போ கண்டிப்பா அந்த முடிவு அவளுடைய முடிவா இருக்கிறதுனால இதுல நம்ம சர்ச்சையா பேசுறதுக்கெல்லாம் இங்க ஒண்ணுமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இல்ல, இதே வந்து அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்து இந்த மாதிரி இருந்தா இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. நெப்போலியன் அவர்களுக்கு ஒரு பெண்ணு பிறந்திருந்தா அவங்களுக்கு ஒரு மாற்றுத்திறனாளிய கொடுத்திருப்பாங்களா வைப்பாங்களா அப்படிங்கிற கமெண்ட் தான் 90% வருது. ஓகே, வேற ஒரு வீட்ல இருந்து வந்த பெண். சரி, நம்ம பொதுவா இப்ப நெப்போலியனோட குடும்ப திருமணம்னே நம்ம இங்க எடுத்துக்க வேண்டாம். பொதுவா ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்திருக்கட்டும் இல்ல பணக்கார குடும்பத்துல பிறந்திருக்கட்டும், அவருக்கு அந்த மாற்றுத்திறனாளின்ற குறைபாடு இருக்கிறதுனால அவருக்கு திருமணமே பண்ணக்கூடாதுன்னு நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியுமா? மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கு, அவங்களுக்கும் ஒரு பாசம் அன்பு அப்பா அம்மாவை தாண்டி ஒரு துணை வேணும் வாழ்க்கையிலன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அப்போ மாற்றுத்திறனாளியா பிறந்துட்டாங்கன்றதுக்காக அவங்களுக்கு திருமணமே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தானே ஆர்குமெண்ட் எல்லாருமே வைக்கிறாங்க. அது கூடாதுன்னு தான் இந்த இடத்துல அந்த நெப்போலிய மகன்றதே நான் பேச வரல. ஏன் மாற்றுத்திறனாளியா இருந்தா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை அமையக்கூடாது? அமைச்சுக்கிறவங்க அமைச்சுக்கிட்டுமே, அவங்களுக்கு ஒரு அமைப்பு இருந்தா நடக்கட்டுமே, அவங்களுக்கும் துணை தேவைதானே. அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ஒருத்தவங்க அவங்கள பாத்துக்கணும் இல்லையா, அவங்களுக்குன்னு காலத்துக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் வேணும் இல்லையா. பிசிக்கல் சப்போர்ட்ன்றது பணம் இருக்கிறவங்க ஒரு நர்ஸ் அரேஞ்ச் பண்ணிப்பாங்க, என்ன வேணாலும் செஞ்சுப்பாங்க. பட் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் அம்மா அப்பா மாதிரியே ஒரு சப்போர்ட் வேணும்ல அவங்க காலம் முடிந்த பிறகு. ஈவன் தோ மாற்றுத்திறனாளியா இல்லாத ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவங்களுக்குமே திருமணம்ன்ற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா எதை கொடுக்குறாங்கன்னா, அப்பா அம்மா என்ன நினைச்சு கல்யாணம் பண்றாங்க, நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்மளுடைய பிள்ளைக்கு ஒரு துணை வேணும், நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய குழந்தைக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லிட்டு தானே அந்த திருமணம் நடக்குது. அது மாதிரியான ஒரு எண்ணத்துலதான் இந்த திருமணமும் நடந்திருக்கு. அது மாற்றுத்திறனாளியா இருக்காவே இதை வந்து ஒரு விஷயமா எல்லாருமே சர்ச்சையா பேசுறீங்க. அதே சமயம் இன்னைக்கு மாற்றுத்திறனாளி அல்லாத ஆண்களோ இல்ல பெண்களோ எல்லா பொருத்தமும் பார்த்து நீங்க சொல்ற அனைத்து ஜோடி பொருத்தமும் இருந்து ஒரு திருமணம் நடக்குது. எத்தனையோ திருமணங்கள் தோல்வியில முடியுது. கல்யாணம் ஆகி 3 நாள்ல பொண்ணு வீட்டுக்கு வந்துடுறா, கேட்டா அவரால் எனக்கு ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்ற காரணத்தை வைக்கிறாங்க. அப்ப இந்த மாற்றுத்திறனாளியால ஒண்ணு முடியாதுன்னு சொல்றீங்க. அப்போ ஒரு இளைஞனா பாக்குறதுக்கு எல்லா பலமா இருக்கக்கூடிய நீங்க, உங்களுக்குமே அதே மாதிரி பிரச்சனை இருக்கு. இந்த காலத்து இளைஞர்களுக்கு அது மாதிரியான பிரச்சனைகள் வருது, அதை மறைச்சு திருமணம் பண்றாங்க.
அப்ப அந்த மறைச்சு திருமணம் பண்ணும் பொழுது அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சோன்னா அந்த வாழ்க்கையை விட்டு வெளியில வரா. பட் ஆனா இந்த மேரேஜ்ல அந்த பொண்ணு அந்த பையனை பத்தின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு திருமணம்ன்ற ஒரு விஷயத்த வாழ்க்கை துணைய நல்லா அமையணும், கடைசி வரைக்கும் அந்த பாசம் அன்புன்ற கோட்பாடு முக்கியம் அப்படின்றத கொண்டு போய் தான் அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையை தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஏத்துக்கிட்டு எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுல இறங்குறான். அதனால இந்த மேரேஜ்ல எந்த விதமான தவறுமே இல்லைன்னு நான் சொல்றேன். அந்த பெண்ணோட அம்மா வந்து அக்ஷயாவோட, அந்த மணப்பெண் அக்ஷயாவோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெறும் வந்து நீங்க சொன்ன மாதிரி வெறும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் மட்டும் வந்து வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா இதை தீர்மானம் பண்ண வேண்டியது அந்த பொண்ணு தானே. அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ அவங்க அண்ணனோ அவங்க தம்பியோ கிடையாது இல்லையா. அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு பெண்ணுக்கு தேவைங்கிறத தாண்டி அதை முடிவெடுக்க வேண்டியது அந்த பொண்ணு தானே. கண்டிப்பா அந்த அம்மா சொல்றதுல அர்த்தமே இல்லையே. மீடியால வந்து சொல்லும் போது அது நம்ம பாக்குற ஆடியன்ஸ்க்கு அப்படிதானே தோணுது. கண்டிப்பா. ஏன் அவங்க அந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த திருமணம் நடக்கிறதுக்குள்ள ஒரு அம்மாவா எவ்வளோ ப்ராப்ளத்தை அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க சொந்தக்காரவங்கள்ல இருந்து சுத்திலும் இருக்கிறவங்கல இருந்து மீடியால இருந்து எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தானே. அதனால அதை விளக்கும்படியா அவங்க வந்து மீடியா முன்னாடி உட்காந்து பேசியிருக்கலாம் இல்லையா. ஏன்னா ஒரு அம்மாவா எப்படி நீ ஒரு பொண்ணுக்கு வந்து இது மாதிரி ஒரு திருமணத்தை பண்ற, ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பே பண்ண முடியாத ஒரு பையனுக்கு போய் நீ திருமணம் பண்ணி கொடுக்குறியே அப்படின்னு கண்டிப்பா 100ல ஒருத்தராவது அந்த அம்மாவை பார்த்து கேட்டிருப்பாங்க, கேட்காம இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ அத வந்து தான் எக்ஸ்பிளைன் பண்ண விதமா அவங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி அவங்க சொல்லி இருந்திருக்கலாம். பட் ஆஸ் அ மதரா அந்த இடத்துல அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க வேண்டாம். பட் ஏன்னா அந்த பொண்ணுடைய முழுக்க சம்மதத்தோட தான் அது நடந்திருக்கணும். இந்த விஷயத்துல ஒரு பொண்ணை அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை வந்து அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கோ காம்ப்ரமைஸ் பண்ண வைக்கிறதோ யாராலையும் முடியாது. அந்த பொண்ணா நினைச்சாதான் அந்த திருமணம் நடக்கும். அதை முதல்ல நம்ம உணரணும். அந்த பொண்ணுக்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க எதுக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி கூட. இல்ல பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ்நாட்டு பெண்களை தாண்டி பொதுவாகவே பெண்களுக்கு வந்து இலகிய மனம் ஜாஸ்தி, அதன் அடிப்படையில் நடைபெற்ற கல்யாணமா இருக்குமோ ஒருவேளை அந்த பையன். இல்ல நிறைய பெண்களும் சரி ஆண்களும் சரி, இப்ப ஈவன் தான் ஆலோசனையில கூட ஒரு லாஸ்ட் வீக் நான் பார்த்த ஒரு கிளைண்ட், அவருக்கு இப்ப 56 வயசு ஆகுது. அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு, குடும்ப பிரச்சனை அது மாதிரி ஏதோ அப்படின்னு பேசும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் எனக்கு திருமண வயது வந்த போது நான் ஒரு ஊனமுற்ற பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு என் மனைவியை நான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்றாரு. பட் ஆனா அவருக்கு மனைவியோட எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபாரின்ல அப்ராட்ல இருக்கிறதுனால சில மன அழுத்தத்தினால என்கிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டாரு. பட் அவர் சொல்லும் பொழுது இது ரிலேட் ஆகுறதுனால இங்க அதை சொல்றேன். ஒரு ஆண் கூட ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணும் போதே அவ ஊனமுற்ற பெண்ணா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறேன். எந்த ஒரு முதல் பெண்ணை நான் பாக்குறேனோ அந்த பெண்ணு ஊனமுற்ற பெண்ணா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எங்க அப்பா அம்மாவை எதிர்த்து நான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்றாரு. அப்போ அந்த ஆணுக்கும் அந்த மனசு இருக்கு. ஸோ சில மனிதர்கள் மனிதாபிமானத்தோட இது மாதிரி செயல்களை தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்திலையும் இது நடக்குது.